உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கிட்ட பேசிய நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாஜகவிற்கு பி டீம் என்று ஒன்று இருந்தால் ஏ டீம் என்று ஒன்று இருக்குமேனோ திமுகவை விமர்சிச்சிருக்காரு. போற வரவனையெல்லாம் பி டீம்னு சொல்றோம். 90 விழுக்காடு என் கட்சியில் இந்துக்கள் தான் சொன்னது யாரு? பாஜக 100 விழுக்காடுனா நீங்கள் 90 விழுக்காடு. அப்போ ஏ டீம் யாரு தம்பி? ஏ டீம் யாரு? முதலாக பிஜேபி இந்த மண்ணில் ஆழமாக வேறுண்ட விட்ட கட்சி இது. ராஜா ஐயாவை சட்டசபையில் கூட்டிகிட்டு போனது யார்? அதெல்லாம் யார்? 5 ஆண்டு காலம் வாஜ்பாய் ஆட்சியை நிலையான ஆட்சியை கொடுக்க வச்சது யார்? திமுக. அப்புறம் தேவையில்லாமல் சும்மா வரவன்லாம் பி டீம்ங்கிறது. ஏன்னா எல்லாரும் பி டீம். பிஜேபியின் ஏ டீம் பி டீம்னா ஏ டீம் ஒன்று இருக்கணும்ல. அது யார்? அதான் திமுக. திமுகவை ஒழிக்கணும் எல்லாருக்கும் இருக்கு. ஏன் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லணும். விளங்குதா? பாஜக கொள்கை எதிரி. எந்த இடத்துல உன் கொள்கை எதிரி? உன் கொள்கை என்னன்னு சொல்லு. நாங்கள் கொள்கை எதிரியா இல்லையான்னு முடிவெடுக்கிறோம். கொள்கை எதிரின்னு சொல்கிறது கொள்கை இல்லை. இதனால இவன் என் கொள்கை எதிரின்னு சொல்லணும். விளங்குது. திமுக ஒழிக்கணும். ஏன் ஒழிக்கணும் பேசணும். இந்த டாஸ்மார்க்கை விற்று நாட்டை மக்களை ஒரு குடிகார சமூகமாக ஆக்கி குற்றம் நிறைஞ்ச சமூகமாக ஆக்கிடுச்சு. 2 வயசு பிள்ளைய ஒருத்தன் வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான்னா அவன் மனநிலை சராசரியாக இல்லை. மனநோயாளி மாதிரி குடி நோயாளியாக ஆக்கிட்டியே. அப்படி சொன்னால் கூட நீங்கள் வருத்தப்படுவீங்க. மது பிரியர்கள் ஆக்கிட்டியே. அவர் டாஸ்மார்க்கை முடலை, இவரும் முடலை. என் தம்பியாவது நான் மூடுவேன்னு சொல்லணும்ல. சைக்கிளில் தானே போகிறாரு ஐயா, பார்க்குறீங்களா இல்லையா? சைக்கிள் ஓட்டி பார்த்தது இல்லையா? நம்புங்க. ஒரு பெரிய தலைவர் சொல்லும்போது கார் இல்லைன்னா ஆமான்னு நம்புங்க. 6 கோடிக்கு ஒரு கோடியை கொடுத்துட்டாரு. இப்போ நடந்தா போகிறாரு. சிரிக்காதீங்க. எதையோ கேட்டுக்கிற வேண்டியதான். இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சாபம் வாங்கி பிறந்த மக்கள். மார்ட்டின் லூதர் கிங் சொல்கிறான், உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் வளங்கள் எல்லாம் களவு போகுது, அதை அரசே அனுமதிக்குதுன்னா அந்த ஆட்சியால் நீ பெற்றிருக்கினா நீங்கள் சாபம் பெற்ற மக்கள் தாங்கிறான். புரியுதா? அதுதான் நாங்கள் சாபத்தை வாங்கி வந்துருக்கோம். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.